கடலும் கிழவனும். நோபல் பரிசு பெற்ற இந்த நாவலை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. தமிழில் சாத்து சு யோகியார். உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். பாகம் 3. கதைக்குள் செல்லலாமா? என்னை காட்டிலும் சிறந்த செம்படவர்கள் எத்தனையோ பேரை எனக்கு தெரியும் என்றான் கிழவன். ஆனால் நான் மட்டும் சிறந்தவன் என்று நீ கூறுவது அவ்வளவு சரியில்லை என்றார். இருக்கலாம் என்று பையன் இழுத்தான். நல்ல சம்பளவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. மீனை பிடிக்கிறதுல மகா மேதைகள் சிலர் உண்டு. ஆனால் உனக்கு இனி நீயே தான் கிழவனே என்றான் சிறுவன். பந்தனம், உன் வார்த்தைகள் எனக்கு இன்பமூட்டுகின்றன. உன் வார்த்தைகளை சமாளிக்க முடியாத பெரிய மீன் ஏதாவது வந்து பொய்யாகாமல் இருக்கட்டும். நீ சொல்வது போல உனக்கு சக்தி இருந்தால் எந்த மீனையும் சமாளிக்க முடியும். என் பலத்தை பற்றி நீ அதிகமாக நினைக்கலாம் என்றான் கிழவன். ஆனாலும் மீன் பிடிப்பதில் பல தந்திரங்கள் எனக்கு தெரியும். கூட நெஞ்சில் அசையாத உறுதி எனக்கு இருக்கு. நேரமாகிவிட்டது. இப்போதே தூங்க போனால்தான் காலையில் புதிய சக்தியோடு எழுந்திருக்கலாம். இவைகளை நான் ஹோட்டலில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்றான் பையன். குட் நைட். இரவு வந்தனம். நான் அதிகாலையில் உன்னை வந்து எழுப்புகிறேன். நீயே என்னை துயில் எழுப்பும் அலாரம், கடிகாரம் என்றான் சிறுவன். வயதே என் அலாரம், கடிகாரம் என்ற கிழவன் மேலும், கிழவர்கள் ஏன் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க தெரியுமா? உள்ள கொஞ்ச நாளாவது நீண்ட நாட்களாக இருக்கட்டுமே என்றுதான் என்றான் கிழவன். எனக்கு தெரியாது என்றான் பையன். எனக்கு தெரியாது என்றான் பையன். என்னமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சிறுவர்கள் தான் நன்றாக தூங்குகிறாங்க, விடிந்து வெகு நேரம் கழித்தே எழுந்திருக்கிறார்கள் என்பதை. அதெல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனாலும் நேரத்தில் உன்னை நான் எழுப்புவேன் என்றான் கிழவன். அதிகாலையில் என்னை எழுப்பும் சிரமத்தை உனக்கு கொடுக்க இஷ்டப்படல என்று பையன் தனக்கு தானே சொல்லி கொண்டான். அது என்னை பற்றி நானே இழிவாக நினைக்கும்படி தூண்டுகிறது. உண்மைதான். தாத்தா, நன்றா தூங்கு, நான் வருகிறேன். பையன் வெளியே போனான். அவர்கள் சாப்பிடும்போது விளக்கில்லை. எனவே இருட்டில் தன் கால் சிறையை நீக்கிவிட்டு கிழவன் படுக்க போனான். கால் சிறைக்குள்ளே பத்திரிகையை வைத்து மடித்து தலையணை போல் தலைக்கு உயரமாக வைத்து கொண்டான். சால்வையை இழுத்து போர்த்திக்கிட்டு பழைய பத்திரிகைகள் பரப்பிய படுக்கையில் பருத்து புரண்டான். அவன் வெகு சீக்கிரத்தில் தூங்கிட்டான். சிறு வயதில் தான் ஆப்பிரிக்கா போனதை பற்றியும் கனவு கண்டான். நீண்ட பொன் மணர் கடற்கரைகளும் கண்ணப்பறிக்கும் வெண் மணர் கரைகளும் கூராகி உயர்ந்து நிமிர்ந்த பழுப்பு நிற மலைகளையும் அவன் கனவுல கண்டான். இப்போதெல்லாம் ஒவ்வொரு இரவிலையும் அவன் ஆப்பிரிக்காவின் கடற்கரையிலேயே வாழ்ந்தான். அவன் கனவுகளில் அக்கரைகளின் அலையடித்து நுரைக்கும் சத்தம் கேட்டது. அவ்வலை வரிகளின் மேல் ஊர்ந்து வரும் நாட்டு படகுகளை கண்டான். படகு தளத்தின் கீழெண்ணையும் கயிற்று சிலம்பு வாசனையையும் வீசியதை முகர்ந்தான். ஆப்பிரிக்காவின் நிலவலம் காலையில் வீசிய காற்றோடு கலந்து விடுவதையும் அவன் அறிந்தான். வழக்கமாக கனவில் ஆப்பிரிக்காவின் நிலக்காற்று வீசும்போது அவன் விழிச்சு கொள்வான். உடையணிந்து பையனை எழுப்ப போவான். ஆனால் இன்னைக்கு இரவு அவன் கனவில் நிலக்காற்று சீக்கிரமே வந்துடுச்சு. கனவில் அவன் அதை உணர்ந்தான். எனவே மேலும் மேலும் கடல் ஆழத்திலிருந்து கிளம்பும் வெண்சிகர மலைத்தீவுகளையும் கனேரி தீவின் பலதரப்பட்ட துறைமுகங்களையும் பாதைகளையும் பற்றி கனவு கண்டான். பெரிய புயல்களையும் பெண்களையும் பெரிய பெரிய சம்பவங்களையும் மீன்களையும் குஸ்திகளையும் தன் மனைவியையும் பற்றியெல்லாம் அவன் கனவு காணவில்லை. பற்பல இடங்களிலெல்லாம் அவன் கனவு கண்டான். கடற்கரை சிங்கங்களை பற்றி கனவு கண்டான். அவைகள் மாலைக்கால மசமசப்பில் பெரிய பூனைகளை போல கரையில் விளையாடும். நம் பையனை நேசிப்பது போலவே அவைகளையும் நேசித்தான். அவன் பையனை பற்றி கனவு காணலை. எனினும் எழுந்ததும் எழுவாதுமாய் அவன் நினைப்புதான். படுக்கையிலிருந்து எழுந்ததும் வாயில் வழியே நில ஒளியை பார்த்தான். கால் சட்டையை விரித்து மாட்டிக்கிட்டான். குடிசை அருகிலேயே சிறுநீர் கழித்து விட்டு பையனை எழுப்புவதாக பாதையோடு சென்றான். காலையில் குளிரில் அவன் உடல் நடுங்கியது. இதய நடுக்கங்களால் உடலில் உஷ்ணம் ஏறும். அதற்குள்ளே அவன் படகை செலுத்திக்கிட்டு கடற்மேற் போவான் என்பது தெரிந்த செய்தியே. பையன் வசித்து வந்த குடிசையின் கதவு பூட்டப்படலை. அதை திறந்து கொண்டு மெதுவாக சத்தம் செய்யாமல் தன் வெறுங்காலுடைய கிழவன் உள்ள நுழைஞ்சான். பையன் வாயிற்புறத்து முதலறையிலேயே படுத்திருந்தான். மங்கி மறைகிற நிலவொளியில் அவனை நன்றாக பார்க்க முடிந்தது. கிழவன் மெதுவாய் அவனது ஒரு பாதத்தை பற்றினான்.
பையனும் கண்ணை விழித்து அவனை பார்த்தான். கிழவன் தலையசைச்சான். பையன் கால் சட்டையை மாற்றிக்கொண்டான். கிழவனும் பையனும் முன்பின்னாக வெளிப்பட்டனர். பையனுக்கு இன்னும் தூக்கம் கலையவே இல்லை. கிழவன் அவனை அணைச்சவாறு, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது என்றான். வருத்தம் எதுக்கு என்ற பையன் தூக்கத்தை உதறியவாறு, அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டியது மனிதனுடைய கடமைதானே. இருவரும் கிழவனது குடிசையை நோக்கி நடந்தாங்க. பாதையில் பலர் தங்கள் பாய்மரங்களோடு வெறுங்கால்களால் நடந்து போனாங்க கடலை நோக்கி. கிழவனுடைய குடிசையை அடைஞ்சதும் பையன் கூடையில் இருந்த வலைக்கயிறுகளையும் ஈட்டிகளையும் கிழவன் பாய்மரத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. காப்பி சாப்பிட்றியா என்றான் சிறுவன். முதல்ல சாமான்களை படகுல ஏற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் காப்பி சாப்பிடுவோம். பக்கத்தில் இருந்த செம்படவர்கள் காப்பி கடையில் இருவரும் கட்டி பால் காப்பி அருந்தினர். தாத்தா, ராத்திரி நல்லா தூங்கினியா என்று பையன் கேட்டான். அவன் தன் தூக்க களத்தினின்றும் அப்போது தான் கஷ்டத்தோடு முழுமையாக கண்ணை விழிச்சிருந்தான். ரொம்ப நல்லா தூங்கினேன். இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்குது என்றான் கிழவன். எனக்கும் தான் என்ற பையன் மேலும், சரி, நான் போய் சுனீரங்களையும் தூண்டில் உணவையும் கொண்டு வரேன். என் படகுல முதலேயே எல்லாவற்றையும் கொண்டு வருவான். தன் சாமான்கள் எதையும் பிறர் கையாட விடமாட்டான் என்றான் பையன். நம் மாதிரி வேறு என்று சொன்னான் கிழவன். 5 மாதம் முதலே என்னுடைய பொருள்களை நீ தானே எடுத்து வர்ற? ஆமாம், நான் இதை வந்துடுறேன். நீ இன்னொரு கப்பு காப்பி சாப்பிடு. எனக்கு இந்த கடையில் கணக்கு இருக்குது. பையன் பவள நிற பாறைகளின் மேல் வெறுங்காலோட நடந்து பனிமனைக்கு தூண்டில் உணவு வாங்க சென்றான். கிழவன் மெதுவாக காப்பியை குடித்தான். நாள் பூராவுக்கும் அந்த காப்பி தான் அவனுக்கு ஆகாரம். எனவே அவன் அதையாவது குடித்தாக வேண்டும். ரொம்ப நாளாகவே அவனுக்கு சாப்பாடு பிடிக்கிறதில்ல. எனவே வேலை மேலே போகும்போது அவன் சிற்றுண்டி எடுத்து போவதில்லை. படகின் முன்னால் வளைவின் அடித்தளத்தில் ஒரு புட்டி குடி தண்ணீர் இருக்கும். அதற்கு மேலே அவனுக்கு எதுவும் தேவையில்லை. பையன் சுனீர மீன்களையும் தூண்டில் புழுக்களையும் தனித்தனியாக பத்திரிகை தாள்களில் மடித்து கொண்டு வந்தான். 2 பேரும் படகு குழாங்கள் மணற்பரப்பின் மேல் நடந்து சென்றனர். படகை மெதுவாக தூக்கி தண்ணீரில் விட்டனர். தாத்தா, அதிர்ஷ்டம் வரட்டும். அதிர்ஷ்டம் வரும் என்றான் கிழவன். துடுப்புகளில் கயிற்றுச்சாட்டைகளை துளைக்கண்களில் கட்டிவிட்டு முன்னால் சாய்ஞ்சவாறே துடுப்பு பலகைகளில் நீரை பிளந்து கொண்டு செல்ல அதன் இருட்டிலேயே துறைமுகத்துக்கு அப்பால் படகை செலுத்தினான். வேறு துறைகளிலிருந்து வேறு பல படகுகளும் கடல் மீது சென்றன. மலையின் பின் நிலவு மறைஞ்சு விட்டதால் அந்த படகு கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவைகளின் துடுப்பு தள்ளும் சத்தம் கிழவனுடைய காதில் விழுந்தது. எப்போதாவது ஏதாவது படகில் யாராவது ஒருவர் பேசுவது உண்டு. ஆனால் அநேகமாக எல்லா படகுகளிலும் துடுப்பு ஒலியை தவிர வேற எந்த சத்தமும் இருக்காது. படகுங்க எல்லாமே துறைமுக வாயிலை தாண்டியதும் தனித்தனியாக பிரிஞ்சு மீன் கிடைக்கக்கூடிய பல இடங்களை நோக்கி செல்லும். கிழவன் வெகு தொலைவுக்கு அப்பால் செல்ல விரும்பியதால் உதயத்திற்கு முன்பே நிலவாசனையை நீங்கிய கடல் நீரின் காலை வாசம் மட்டுமான இடத்திற்கு போய்விட்டான். கடல் ஆழத்தின் சுழலுக்கஞ்சி மீன்கள் எல்லாம் கூடும் 7 நூற்றாழத்திற்கு திடீரென சரியும் பெரிய கடற்கிணறு என்னும் பகுதியில் மின்னும் நாணல்களின் சாயை தண்ணீரில் பளபளப்பதை அவன் பார்த்தான். இங்கே இறால் மீன்களும் தூண்டில் மீன்களும் ஆழத்திலிருந்து வரிசையாக வரும் கணவாய் மீன்களும் இரவு நேரங்களில் நீர்மட்டத்துக்கு மேல் துள்ளி விளையாடும் திரியும் பெரிய மீன்கள் அவைகளை உணவாக கொள்வதுண்டு. கார் இருட்டிலேயே காலையின் வரவே கிழவன் உணர்ந்திருந்தான். பறக்கிற வரால் மீன்கள் பாயும்போது நீர் நலுங்கும் சத்தமும் அதன் நீண்ட செல்களின் நிமைப்பொலியும் நன்றாக கேட்டன. கடல் நடுவில் வரால் மீன்களே அதிகம் தோழர்கள். எனவே அவைகளிடம் அவனுக்கு பிரியம் அதிகம். பறவைகளை பற்றி அவனுக்கு அனுதாபம் அதிகம். அதிலும் அந்த சிறிய மென்மையான கரிய வால் நீண்ட கடற்குருவி பாவம் எப்போதும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே இருக்கும். என்றாலும் அதற்கு அநேகமாய் ஒரு மீனும் கிடப்பதில்லை. அந்த வலிய திருட்டு பறவைகளை தவிர மற்ற பறவைகளின் வாழ்க்கை நாம் நினைத்ததை விட ரொம்ப கடினமானது. கடலின் கொடுமையை அறிந்தும் கனிவு மிக்க கடற்கன்னி பறவைகளை உற்பத்தி செய்வானின் கடல் கருணையுடையது, அழகானது. ஆனால் திடீரென்று கோபத்தால் கொடுமையாய் குமுறும். பாவம், சோகக்குரலுடன் அது சுற்றி சுற்றி பாய்ந்து பாய்ந்து மீன் வேட்டையாடுவது எவ்வளவு பரிதாபம்.
கடலின் கடுமைக்கும் அவைகளின் மென்மைக்கும் எவ்வளவு தூரம் என்றெல்லாம் கிழவன் எண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கடல் ஒரு கன்னிகை. ஸ்பானியர்கள் கடலிடம் அன்பு பாராட்டுற போது அப்படித்தான் செல்லமாக அழைப்பாங்க. சில சமயத்தில் கடலை விரும்புவர்களும் கடுமையாக பேசுவதுண்டு. ஆனாலும் அக்கடுமையான பேச்சும் அவனது கன்னித்தன்மையை பற்றிய பேச்சாகவே இருக்கும். இளம் செம்படவர்கள் சிலர் மிதவைகளுடன் மீன் பிடித்து சுறா குடல்களை விற்ற பணத்தால் எந்திர படகு வாங்கிவிடும் வாலிபர்கள் மட்டுமே கடலை ஆணாக உருவகப்படுத்துவாங்க. அவர்களுக்கு கடல் வெறும் இடம் அல்லது போட்டிக்களம் அல்லது விரோதி, அவ்வளவுதான். ஆனால் கிழவனுக்கு கடல் எப்போதுமே ஒரு கன்னிகை தான். தன்னை காதலிப்பவர்களுக்கு அது பெரும் வரங்களை கொடுக்கும் அல்லது மறுக்கும். அவள் கொடுமையாக கொந்தளித்தால் அது அவளது இயற்கை. பெண்களை மயக்குவது போலவே நில ஒளி கடலையும் மயக்கிடும். கடற்பரப்பு தட்டையாக சலனமற்று இருந்தது. அவ்வப்போது தோன்றும் நீரோட்டச் சூழல்களை தவிர யாதொரு அசைவும் இல்லை. எனவே அளவான வேகத்துள்ள கிழவன் அதிசுலபமாக படகை செலுத்தினான். வளர்கிற வெளிச்சத்தில் தான் எதிர்பார்த்ததை விட அதிக தூரம் வந்து விட்டதை அப்போதுதான் உணர்ந்தான். கடற்கிணறுகளால் பயனில்லை. அப்பால் அவைகளுக்கும் செதில்களும் வரியிட்டு வரும் பகுதிகளில் முயன்று பார்க்க வேண்டும். அவைகளிடையே ஒரு பெரிய மீன் அகப்பட்டாலும் அகப்படலாம் என்று கிழவன் எண்ணினான். கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.